Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ரெனோகான் ராபிட் வால் பேனல்ஸ். என்ன நடக்குது அதிமுகவில்? அதுவும் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்கிறாங்களே, என்ன காரணம்? தலைவர்னா தலைவர் தான் சார், அதுதான் ஆளுமை. எந்த கட்சியாக இருந்தாலும், அது பெரிய கட்சியோ சின்ன கட்சியோ, ஆளுமை மிக்க தலைவர்கள் சோதனை நேரத்தில் மாவட்ட செயலர்களை போட்டிருக்காங்களா, நீங்கள் காத்திருக்கணும். விழுப்புரம்னா சிவி சண்முகம் தான் சார் கட்சி அடையாளம். சார் விழுப்புரம், கோயம்புத்தூர்னா வேலுமணி தான் சார், கரூர்னா எம்ஆர் விஜயபாஸ்கர் தான் சார், புதுக்கோட்டை விராலிமலைனா சி விஜயபாஸ்கர் தான் சார். ஜெயலலிதா தண்டம் இல்லை, வேஸ்ட் நீங்கள் சொல்றது. இவங்களை வச்சு தான் ஜெயலலிதா வாழ்ந்துருக்கிறாங்க. அப்போ அதுதானே சொல்ல வரீங்க? 90% அதிமுக இன்னும் ஒரு மாசத்துல அங்க வந்துருன்றாரு ஆதவர்ஜுனா. ஏன் எடப்பாடி பழனிசாமி ஒண்ணுமே பேச மாட்டேன்றாரு, அமைதியா இருக்காரு? இப்போ அதை தான் நாங்களும் சொல்றோம். 90% வந்துருவாங்க. ஒரு தேர்தல் முடிஞ்சிச்சுன்னா மொத்தம் இரட்டையிலை ஆயிடும். ரசிகர்கள் இருக்காது, விஜய் ரசிகர்கள் இருக்காது. வெறும் ஆதவர்ஜுனா என்ன செய்யறாருன்னா, விஜய் ரசிகர்களை நம்பி இருந்தால் நாளைக்கு நம்ம கட்சியை கைப்பற்ற முடியாது. டிவிக்கே என்ன நினைக்குது சார்? திரு விஜய், ஆதவர்ஜுனா, புஷி ஆனந்த் வர்றவங்களை எல்லாம் சேர்த்துக்கிறாங்க, என்ன நடக்குது? அவங்க என்ன மனநிலையில் இருக்கிறதா? இந்த செயல்பாடு அவங்க செய்யக்கூடியதை எப்படி பார்க்குறீங்க? இதில் தான் என்னன்னா, தாவேக்காக்கு எந்த அளவுக்கு மைனஸ் ஆகுமோன்னு எனக்கு அதே ஒரு அச்சம். ஒன்று தீய சக்தி, ஒன்று ஊழல் சக்தி. தீய சக்தி கூட்டணியிலேருந்து வாங்க, ஊழல் சக்தி கட்சியிலேருந்தே வாங்கன்னா அப்புறம் நீங்கள் எந்த சக்தி? இதை யோசிக்க மாட்டாங்க. அப்போ ஒருவேளை தூய்மைப்படுத்துகிற சக்தியா இருக்கு இது. வாஷிங் மிஷின் வச்சுட்டு அதுதான் சொல்கிறேன். இவர்களுக்கே ஒருவேளை சீட்டு கொடுக்கப்பட்டால் இப்போ மறுபடியும் ஆமாம், அது ஆதாயம். அது ஆதாய கணக்கில் தான் வரும். ஓகே, அப்போ இதுவும் குதிரை பேரத்து கணக்கில் தானே வரும். அப்போ இதெல்லாம் நாளைக்கு என்கொயரி இருக்க வாய்ப்பு இருக்கிறது. இன்னைக்கு ஐயா வைகோ சொன்னதும் நாளைக்கு அதுவும் நாளைக்கு விசாரணைக்கோ விமர்சனத்துக்கோ உள்ளாகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஆதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு பொன் வில்சன் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாரங்களோடமே கேட்போம். வணக்கம் பொன் வில்சன் சார். வணக்கம் மாத்தே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு மாத்தே. அடுத்தடுத்து 6 எம்எல்ஏக்கள் அதிமுகவிலிருந்து ராஜினாமா பண்ணியிருக்காங்க. தேர்தல் முடிஞ்சு இப்போ தான் 40-45 நாள் தான் ஆகுது. இப்போ தான் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்கள் இவங்கெல்லாம் உடனே ரிசைன் பண்ணிட்டு தாவேக்காவில் ஏற்கனவே 4 பேர் சேர்ந்துட்டாங்க. விஜயபாஸ்கர் வெயிட்டிங்கில் இருக்காரு. இன்னைக்கு ஒரு விஜயபாஸ்கர், எம்ஆர் விஜயபாஸ்கர், சி விஜயபாஸ்கர். என்ன நடக்குது அதிமுகவில்? அதுவும் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்கிறாங்களே, என்ன காரணம்? இவங்கெல்லாம் எப்போ அதிமுக விட்டு போனாங்க? எப்போதுலேருந்து அதிமுகவில் இல்லை. அதிமுகவில் இருக்காங்க இப்போ வரைக்கும், எந்த நிமிஷம் வரைக்கும். அதாவது 13ஆம் தேதி எம்ஜிஆர் கொடுத்த இரட்டை இலை, எம்ஜிஆர் கொடுத்த கட்சி, ஜெயலலிதா வளர்த்த கட்சி. அந்த கட்சியில் எடப்பாடி பழனிசாமி என்ற ஆளுமை தலைவராக இருக்கிறார். அந்த கட்சியை விட்டு இவங்க அவங்களுடைய விதிமுறை, கோட்பாடு, கட்டளையை ஏற்காமல் போய் தாவேக்காக்கு தூது போய் அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்த 13ஆம் தேதி அன்னைக்கே இவங்க கட்சியை விட்டு போயாச்சு. கட்சியை விட்டு போன எம்ஆர் விஜயபாஸ்கர் இன்னைக்கு ரிசைன் பண்ணிருக்காரு. சொல்லி முடிக்கிறேன். நான் அப்ப இந்த கேள்வி கரெக்டா இருக்கும். இன்னைக்கு கட்சி விட்டு அன்னைக்கே வெளியே போனாங்கல்ல, இவங்களுக்கும் அதிமுகவுக்கு சம்பந்தம் இல்லைல்ல, இவங்களுக்கு எதுக்கு பொறுப்பு போட்டாரு திரு எடப்பாடி? அதான் நான் சொல்லி முடிக்கிறேன். சொல்லி முடிச்சா தானே தெரியும். நீங்க அன்னைக்கு 13ஆம் தேதி யார் பின்னாடி போனாங்க? யார் முகத்துல எல்லாரையும் பார்த்தாங்க? அவங்க பேர் அண்ணாவை, அண்ணல் அம்பேத்கரை, அப்புறம் தந்தை பெரியார், அப்புறம் எல்லாரையும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் எல்லாரையும் யார் முகத்தில் பார்த்தாங்க? விஜய் முகத்தில் அன்னைக்கே பார்த்துட்டாங்கல்ல. சரி, பார்த்துட்டாங்க. அன்னைக்கு பொறுப்பு எல்லாத்தையும் விட்டு அவர் இரவோடு இரவா நீக்கியாச்சு. எடப்பாடி பழனிசாமி என்ற ஆளுமை அதிமுக அவர் கையில் இருக்கும்போது அவர் உடனடியாக அவர்களை நீக்கிட்டார். அவர்களுடைய 100 மடங்கு செல்வாக்கு உள்ளவர்கள் அந்தந்த பகுதியில் இருக்கிறாங்க. நீங்கள் ஒன்றும் கிடையாது. அதாவது ஒரு மாலை கோக்கணும்னா நிறைய பூக்கள் மாத்தேஷ் கொண்டாந்து கொடுத்துட்டாரு என்கிட்ட. நான் எடுத்து அழகாக ஒரு மாலை கோத்துட்டேன். மாலை கோத்த பிறகு தான் தெரியுது மாலையில் இருக்கிற பூக்களை விட கீழே இருக்கிற பூக்கள் இன்னும் சிறந்த பூக்கள் இருக்குதுன்னு. அந்த மாதிரி அதிமுகவில் ஏகப்பட்ட பூக்கள் இருக்குது. அதனால் மாலையில் இருக்கிற பூ தான் சிறந்த பூன்னு கிடையாது. அதனால அன்னைக்கு நீக்கியாச்சு. டெக்னிக்கலாக ஏன் தெரியுமா கட்சியை விட்டு நீக்கல? எம்எல்ஏ பதவியை காப்பாற்றிக்குவாங்க.
சரி. துரோகம் பண்ணிட்டு காப்பாற்றிக்குவாங்க. அதனால தான் எம்எல்ஏ நீக்காம அவர்கள் கட்சி நடவடிக்கை எடுத்து அவர்களை டிஸ்மிஸ் பண்ணோம். அப்புறம் பொறுப்பு கொடுத்தீங்க. இதை சொல்கிறேன், கட்சி தாவல் தடை பிரகாரம் டிஸ்மிஸ் பண்ணோம். அந்த கட்சி தாவல் தடையில் என்ன ஆகுது, 15 நாள் ஒரு டைம் இருக்குது. இப்போ விஜய் வந்து சிவி சண்முகம் அந்த 25 எம்எல்ஏக்கள் தேடி போய் பார்த்தார்ல, ஆமாம். அந்த மாதிரி எடப்பாடி என்னைக்குன்னா தேடி போய் பார்த்தாரா? இல்லை. பார்த்தாரா? இல்லை. அவர்கள் மன்னிப்பு கேட்டு இங்கே வந்தாங்க. மன்னிப்பு அவங்க கொடுத்தாங்க. கரெக்டா? அந்த 15 நாள் டைம் இருக்குது, கண்ட்ரோல் பீரியடு. அவர்கள் வந்து மன்னிப்பு கேட்டாங்க, வருத்தம் தெரிவித்து கடிதம் கொடுத்தாங்க. அப்போ என்னன்னா எடப்பாடியை சொல்லுவாங்க, இவர் வந்து ஏற்றுக்க மாட்டார், யாரும் ஏற்றுக்க. அப்போ பெருந்தன்மையாக ஏற்றுக்கிட்டார். அந்த மன்னிச்சு பெருந்தன்மையா ஏத்துக்கிட்டு இவங்களே இருங்க சார், நான் ஒரு கேள்வியை வைக்கிறேன். பெருந்தன்மையா ஏற்றுக்கொண்டார் எடப்பாடி பழனிசாமி. அந்த கட்சிக்கு அடையாளத்துக்கு துரோகம் மட்டும் விஜய் ஆதரிச்சாங்க, ரைட்டு. மன்னிப்பு கடிதம் கொடுத்தாங்கல்ல, மறுபடியும் நம்ம சேர்த்துக்கிட்டோம்ல. சேர்த்து கொண்டவர்களை எத்தனை முறை எடப்பாடி பழனிசாமி சந்தித்தார்? இப்போ அது ஒரு முறையாவது நான் சொல்ல வரேன். எடப்பாடி பழனிசாமி அவங்க சந்திக்கணுமா இல்லைன்னா எடப்பாடி பழனிசாமி அவங்க சந்திக்க விருப்பப்பட்டே சந்திக்க முடியல சார். இருங்க, நான் கேட்க எங்கிட்ட சி விஜய் பாஸ்கர் என்கிட்ட சொன்னார் சார். நான் எங்கிட்ட சொன்னார் சி விஜய் பாஸ்கர் என்கிட்ட நிறைய சந்திக்கவே மறுக்கிறார் சார். ஒரு விஜய் பாஸ்கர் தானே சொல்லியிருக்காரு. என்கிட்ட 1000 பேர் சொன்னாங்க. என்னன்னு, இவங்கெல்லாம் வந்து அதாவது ஏதோ ஒரு ஆதாயம் பெற்றுட்டு இப்போ வேற வழி இல்லாம முழிச்சுன்னு இருக்கிறாங்க, 2/3 கிடைக்கல, அதனால தோல்வி முகத்துல இருக்கிறாங்க அப்படின்னு என்கிட்ட 1000 பாஸ்கர்கள் சொன்னார்கள். இது எப்படி ஏத்துக்கிறது? இல்ல சார், எடப்பாடி சந்திக்கிறதுல என்ன பிரச்சனை? என்ன சொல்றேன் கேளுங்க, இவங்க தானங்க அவரை போய் சந்திக்க சார், சந்திக்க மாட்டேன்றாரா சார்? இவங்க யாரும் போய் சந்திக்க மாட்டேன்றார். தொடர்பு எல்லைக்கு அப்பால் இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. இவங்க சொல்றதை நான் சொல்றேன். அப்போ போய் இது மன்னிப்பு கடிதம் கொடுத்தவங்கலாம் குறிப்பிட்ட ஒரு 15 பேர் தான் சார். இதெல்லாம் இல்ல இல்ல நீங்க அதுக்கு முன்னாடி வேலுமணி எல்லாம் எங்க இருந்தாரப்போ? அப்ப என்ன சொன்னாங்க, வேலுமணி எல்லாம் சேர்த்துக்கிறாரு ஆனா மற்றவர்களை சேர்க்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இப்ப அப்படியே பிளேட்டை மாத்தி இல்லையே, நான் இதான் சொல்ல வரேன். நீங்க மன்னிப்பு கேட்டாச்சு, மன்னிப்பு கேட்ட பிறகு கட்சிக்குள்ள இருக்கணுமா இல்லையா? இப்போ நான் அந்த இடைப்பட்ட காலத்துல ஒருத்தர் துரோகம் பண்ணிட்டாரு, அந்த இடத்துல மாத்தேஷ போல ஒரு வல்லமை மிக்க அதிமுக சீனியாரிட்டி கட்சி, அதை விட பெரிய ஜாம்பவான்லாம் இருப்பாங்க, அவங்கள மாவட்ட செயலாளராக போட்டாச்சு. இந்த 15 நாள் சோதனை காலத்தில் அவங்க கட்சியை நடத்தின்னு இருக்கிறாங்க. நீங்கள் இமாலய தவறு பண்ணிட்டு வெளியே போனீங்க, இப்போ வருத்தம் தெரிவித்து வந்துட்டீங்க. வந்தது கூட என்னன்னா, ஒன்று டிஃபெக்ஷன் லாவை அவாய்ட் பண்ணுறதுக்கு வந்தீங்களா, இல்லை உண்மையாக மனம் திருந்தி விஜயை நாங்கள் ஆதரிச்சது தப்பு, விஜய் போல மோசமானவர் கிடையாது அப்படின்னு மனம் திருந்தி வந்தீங்களா அப்படின்னு தெரியாது. வந்தால் காலம் எடுக்கும், அந்த காயம் மாறணும். நான் ஏற்கனவே போட்ட மாவட்ட செயலர் உடனே தூக்கிட்டு இவங்களை போட்ட முடியுமா? சொல்லுங்க, அது நியாயமா, தர்மமா? யாராவது கட்சியில் தலைவரை நம்புவாங்களா? சோதனையான காலகட்டத்தில் எங்களை போட்டுக்குவீங்க, நாங்கள் என்ன சப்ஸ்டியூட்டா? அவங்க ஒரு இமாலய தவறு செய்துட்டு போவாங்க, சட்டத்தில் இருக்கிற ஓட்டையை பயன்படுத்தி மன்னிப்பு கேட்பாங்க. சிவி சண்முகம் இல்லாமல் விழுப்புரத்தில் கட்சியை வளர்த்துற முடியுமா அதிமுகவை? வேலுமணி இல்லாமல் கோயம்புத்தூர் பகுதிகளில் கொங்கு மண்டலத்தில் வளர்த்துற முடியுமா? 2021 சொல்லுங்க, என்ன மாத்தேஷ்? 2021 விழுப்புரத்தில் எங்க மாத்தேஷ் சொல்லுங்க. இந்த 26 ரிசல்ட் நான் கேட்டது சிவி சண்முகம் உட்பட சிலருடைய வெற்றிகள். செலக்டடா பேசாதீங்க, நான் தொடர்ந்து பேசுறேன். 2021 விழுப்புரம் என்னாச்சு? நீங்க சொன்ன அந்த ஜாம்பவான் என்ன ஆனாரு? தோத்துட்டார்ல. தோத்த பிறகு 26 சார், தோத்த பிறகு என்ன சார் மிகப்பெரிய விஜய் அலை அடித்த போதே ஜெயிச்சு வந்தாரு. மாத்தி பேசக்கூடாது. 2020 இருங்க, தொகுதி மாதிரி போயிட்டு ஜெயிச்சு வந்தனா அது சிட்டிங் பையன் மயில வந்து பாட்டாளி மக்கள் கட்சி சிட்டிங் தொகுதி, அவங்க வெற்றி பெற்ற தொகுதி. அதை கேட்டு வாங்கிக்கணும். நீங்க ஜெயிச்சீங்கன்னா அது யார் வெற்றி? அப்போ யோசிச்சு பாருங்க. உங்க சொந்த தொகுதியில இப்ப எடப்பாடி தொகுதியில எடப்பாடி யாரு தோத்தாலும் ஜெயிச்சாலும் தானே. விழுப்புரம்னா சிவி சண்முகம் தான் சார் கட்சி அடையாளம். சார் விழுப்புரம், கோயம்புத்தூர்னா வேலுமணி தான் சார், கரூர்னா எம்ஆர் விஜய் பாஸ்கர் தான் சார், புதுக்கோட்டை விராலிமலைனா சி விஜய் பாஸ்கர் தான் சார். ஜெயலலிதா தண்டம் இல்ல வேஸ்ட் நீங்க சொல்றது. இவங்களை வச்சுதான் ஜெயலலிதா வாழ்ந்துருக்காங்க. அப்போ அதுதானே சொல்ல வரீங்க? அப்போ எம்ஜிஆரும் இந்த மாதிரி இவங்களை வச்சிருந்தா வாழ்ந்தாரு. எல்லாரையும் அனுப்பிட்டு எடப்பாடி யாரை வச்சு கட்சி நடத்துவாரு? நான் கேட்கறது நீங்க சொல்றது தான். இதே தான் நீங்க சொன்னீங்க. ஓபிஎஸ் சொன்னீங்க, 1.5 கோடி தொண்டர் அவர் பின்னாடி தான் இருக்கிறாங்க, 2600 பொதுக்குழு உறுப்பினர் மட்டும்தான் இவர் பின்னாடி. நீங்க ஓபிஎஸ் பின்னாடி 1.5 கோடி பேர் போய் அப்பேற்பட்ட திமுக கிட்ட நின்று கொளத்தூர்ல சொந்த தொகுதியிலேயே தோத்துட்டாரு ஸ்டாலின். 1.5 கோடி தொண்டர் ஓபிஎஸ் கூட இருக்கு. அதுதான் 1.5 கோடி தொண்டர்கள் ஓபிஎஸ் மட்டும் போட்டாங்க, ஸ்டாலினுக்கு போடல.
டிஆர் ராஜாக்கு சார், போடல, நீங்க குழப்பாதீங்க. பிடிஆர் தியாகராஜனுக்கு போடல. இல்ல சார், சார், நான் என்ன- அதிமுக எதுக்கு சொல்ல எதிர்காலம் வரேன்னா, கேள்விக்குறியா இருக்கு நான் சார். சொல்றேன்ல, புரிஞ்சுக்கோங்க. நான் சார், சொல்றேன் இன்னைக்கு இல்ல, தாவேகா அதிமுகவா மாறிட்டு இல்ல இல்ல இருக்கு. நான் முழுசா சொல்ல திமுக விட்டு- versus சார், நான் அதிமுக ன்ற முழுசா- இடத்துல நீங்க நான் சொல்றது கேளுங்க. திமுக versus இது- தாவேகான்னு வந்துருச்சு. இதெல்லாம் எல்லா கட்சியும் எல்லா நேரத்துலயும் எல்லாரும் சொல்லிக்கலாம் சார். அதெல்லாம் எல்லாம் சொல்லிக்கலாம். அதெல்லாம் வந்து தற்காலிக அடையாளத்தை வச்சு நிரந்தர அடையாளத்தை சொல்ல முடியாது. இன்னைக்கு நான் என்ன சொல்றேன், இப்போ நீங்கள் சிவி சண்முகம் சொன்னீங்க, ஒரு உதாரணம் சொன்னீங்க. விழுப்புரத்தில் தோத்தார், அடுத்தது என்ன செய்தார்? தோல்விக்கு செயற்குழு பொதுக்குழு கூட்டணும்னு சொன்னாரா? ஆமா. இல்லைன்னா என் பதவியை நான் ராஜினாமா பண்ணிடுறேன்னு சொன்னாரா? சொல்லலை. நேராக போனார், ஐயா ராஜ்யசபா காலியாகுது, அது எனக்கு கொடுங்க, இப்போ நான் இங்கே தோத்துட்டேன், வாங்கிக்கினாரா ராஜ்யசபா? இது பழைய சார். வாங்கி இருங்க. சார், இன்னைக்கு சார், இன்னைக்கு கதை நான் ஒண்ணு 25 வருஷம் இந்த முன்னாடி கதை 40 சொல்லல. நாளா நடக்கிறதுக்கு இருங்க. பதில் சொல்லுங்க. இல்ல நான் அததான் இல்லைன்னா நான் அடுத்த கேள்விக்கு நான் சொல்ல வந்தாதான் நீங்க சொல்ல விட்டீங்கன்னா தான் நான் சொல்ல முடியும். சொல்லுங்க. அடுத்தது 6 வருஷம் இருக்குது இல்ல சார், எம்பி 6 வருஷம் இருக்குது இல்ல. எப்போ எதுக்கு இப்போ 4 மாசத்துக்கு முன்னாடி ராஜினாமா பண்ணாரு? அவர் இங்க எம்எல்ஏ ஜெயிச்சிரு வந்துரு. அப்ப அது யாருக்குன்னா கொடுத்துருக்கலாம்ல, உண்மையான தொண்டங்களுக்கு சொல்லுங்க. 2 வருஷம் இருக்குது இல்ல. இன்னைக்கு அங்க காங்கிரஸுக்கு போயிடுச்சு இல்ல, அது போயிடுச்சு இல்ல. அது ஒன்று. அடுத்தது ஒன்று, எனக்கு எம்பியை கொடுங்க. அந்த எம்பி வாங்கினா முழுசாக முடியலையா, எனக்கு இப்போ கொடுங்க, இப்போ கொடுத்தீங்கன்னா கூட எனக்கு விழுப்புரம் வேண்டாம், மயிலம் கொடுங்க, எல்லாத்தையும் கேட்டு வாங்கின்னு எடப்பாடியார் அவர் பாட்டுக்கு செய்கிறாரு, அவர் இஷ்டத்துக்குன்னா ஏதாவது பொருத்தம் இருக்குமா? நீங்கள் சொல்கிறது சொல்லுங்கள். ஏதாவது பொருத்தமாக பேசணும்ல. இது ஒன்று. இன்னொன்று நான் சொல்கிறேன், எங்கே பார்த்தாலும் சரி அற்ற கொழுத்து அருநீர் பறவை போல் எல்லாம் போதான் செய்யும். தோக்கிற நேரத்தில் பிடி சரஸ்வதியிலேருந்து நாஞ்சில் கே மனோகரன்லேருந்து அத்தனை பேரும் எம்ஜிஆர் 1980 தோக்கும் போது எவ்வளோ பேர் போனாங்க அவர்கிட்ட இருந்து. இதெல்லாம் எம்ஜிஆர் மாறிச்சாரா? அதே மாதிரி ஜெயலலிதா அம்மா தோற்கும் போது தன்னுடைய நிழல் கூட தாங்க கூட இல்லாத சிட்டிங் எம்எல்ஏக்கெல்லாம் இருக்கு 6 பேர் அதிமுக லேபிள் சார். அவங்க 6 பேர் ரிசைன் பண்றாங்க. எடப்பாடி பதட்டமே இல்லாம அமைதியா இருக்காரு சார். இது என்ன சார் பதட்டம்? இது ஒரு எம்எல்ஏ 47 எம்எல்ஏ நம்பர்ல 41 ஆயிடுச்சு சார் இன்னைக்கு. சார் 1000 எம்எல்ஏக்கள் கிடைப்பாங்க சார். இது ஒரு கணக்கா? இது சொல்லுங்க. இது பின்னடைவு சந்திக்குதுங்க. எப்படி சார் பின்னடைவு சந்திக்குது? மக்கள் ஓட்டு போட்டு அதிமுக பிரதிநிதிகள் இன்னைக்கு தூக்கி போட்டு போறாங்க பதவின்னா பிரச்சனை எடப்பாடின்றாங்க சார். இப்போ நான் என்ன கேட்டேன், அவங்க தூக்கி போடுறவங்க ஏங்க அன்னைக்கு ஆதரிச்சாங்கல்ல, அந்த நிலைப்பாட்டிலே நிற்க வேண்டியது ஏங்க வந்து மன்னிப்பு கேட்டாங்க? அதை யாராவது அவங்ககிட்ட விளக்கம் கேட்கறாங்களா சார்? 1 to 1 பேசுறதுக்கு எடப்பாடிக்கு என்ன பிரச்சனை? இல்ல ஏன் இபிஎஸ் அவர்கள் அப்படியெல்லாம் பேச முடியாது. அது பண்ணலாம். ஸ்டாலினும் இறங்கி வர மாட்டாரு, யாரும் இறங்கி வர மாட்டாங்க. அதெல்லாம் இறங்கி அந்த மாதிரிலாம் பேசவே மாட்டாங்க. யாருமே பேச மாட்டாங்க. தலைவர்னா தலைவர் தான் சார். அதுதான் ஆளுமை. எந்த கட்சியா இருந்தாலும், அது பெரிய கட்சியோ சின்ன கட்சியோ, ஆளுமை மிக்க தலைவர்கள் சோதனை நேரத்தில் மாவட்ட செயலர்களை போட்டிருக்காங்களா, நீங்க காத்திருக்கணும். உங்களுக்கு பதவி கிடைக்கிற வரைக்கும் காத்திருக்கணும். உண்மையான விசுவாசம் இருந்தா அந்த கட்சி தான் உங்களுக்கு அடையாளம் கொடுத்துச்சு. அந்த கட்சி தான் எம்எல்ஏ. பிடிவாதம் நாளைக்கு வேற ஒருத்தருக்கு பலம் போயிட்டு இருக்கு. எந்த பிடிவாதம் கிடையாது. எல்லாம் நீங்க கட்சியை விக்கணும்னு எவ்வளவு பேர் ட்ரை பண்ணாங்க. எந்த கட்சி? இந்த ஒரு தலைவர் தான் தடுத்து நிறுத்துறாரு, இல்லைன்னா இதை வித்துட்டு போயிடலாம்னு எவ்வளவு பேர் ட்ரை பண்ணாங்க. அதனால அதெல்லாம் நடக்காது சார். இதெல்லாம் இப்போ அதிமுக இப்ப தாவேகாவா மாறிட்டு இருக்கு. இப்போ ஒண்ணு வேண்டாம், நான் கேக்குது. அதிமுக முழுக்க தாவேகா பக்கம் போயிடாங்க எல்லாருமே. அப்படியா? இப்போ அப்போ விஜயலட்சுமி ரெட்டையில தான் நிக்க போறாரா? சந்தோஷம் தான், நிக்கட்டும். யார் வேணானது? ரெட்டையில தான் சார் நிக்க போறாரு. சொல்லுங்க, நிக்கட்டும். விசில்ல நிக்க போறாரு. அது ரெட்டையிலைன்றது பாருங்க இன்னைக்கு. அப்புறம் எப்படி அதிமுக? நீங்க சொல்ற அதிமுக சார், அதிமுக என்ன சார்? ரெட்டையில தான் சார் அதிமுக. சார் இருங்க, நான் ஒரே ஒரு கேள்வி சார். நீங்க ஒரு விமர்சகர், 90% அதிமுக இன்னும் 1 மாசத்துல இங்க வந்துருன்றாரு ஆதவர்ஜுனா. ஏன் எடப்பாடி பழனிசாமி ஒண்ணுமே பேச மாட்டேன்றாரு, அமைதியா இருக்காரு? இப்போ அதை தான் நாங்களும் சொல்றோம். 90% வந்துருவாங்க. ஒரு தேர்தல் முடிஞ்சிச்சுன்னா மொத்தம் இரட்டையிலை ஆயிடும். ரசிகர்கள் இருக்காது, விஜய் ரசிகர்கள் இருக்காது. வெறும் ஆதவர்ஜுனா என்ன செய்யறாருன்னா, விஜய் ரசிகர்களை நம்பி இருந்தால் நாளைக்கு நம்ம கட்சியை கைப்பற்ற முடியாது. அவர் எது கைப்பற்றாரு? இந்த எண்ணம் இருக்கலாம் சார். யாருக்கு தெரியும்? இந்த கட்சியை பார்க்கணும்ல சார். அப்ப ரசிகர்கள் என்ன சார் ஆகுது? அதிமுக ஒரு கட்சி நாட்டை அதிக முறை ஆண்ட கட்சி. நான் என்ன கேக்குறேன், இன்னைக்கு வீழ்ச்சியில இருக்கு அந்த கட்சி அவர் கைப்பற்றுவாரு. நீங்க என்ன சொல்றீங்க? அப்போ இத பாப்போம் சார். நான் சொல்றது நீங்க தானே இப்ப ஆதவர்ஜுனா காட்டுறீங்க. 90% சொல்றீங்க. எடப்பாடி ஏன் பேசலன்னு கேக்குறேன் சார். 90% வந்தா 90% வேட்பாளர்கள் யாரா இருப்பாங்க? அது ரெண்டாவது சார். இல்ல இதுதான். இல்ல சார், இதுதான். எடப்பாடி ஏன் வாய் திறக்க மாட்டேன்றாரு, பேச மாட்டேன்றாரு? இதுக்கெல்லாம் பேசணும். ஏன் சார் பேசணும்? பேச வேண்டிய அவசியம் கிடையாது. அவர் பேசியா 25 பேர் மன்னிப்பு கேட்டாங்க. வந்து இதே மௌனத்தில் இருந்தால் 7 எம்எல்ஏ நாளைக்கு 17 எம்எல்ஏ கூட 17 எம்எல்ஏ ஆகட்டும். அது எப்போ ஆட்சிக்கு வருவாங்களோ அப்போ ஆட்சிக்கு வருவாங்க. ஆட்சிக்கு வர முடியும். ராஜினாமா செய்யறாங்க சார். இன்னும் ராஜினாமா பண்றாங்கன்னா ராஜினாமா பண்ணிட்டு என்ன செய்யறாங்க? இது ஷாக்கிங். ராஜினாமா பண்ணி பாருங்க, ஒரு கட்சியில ஒரு பிரச்சனைனா நீ எல்லாருமே எம்ஜிஆர் நினைச்சிக்க கூடாது.
ஒரு எம்ஜிஆர் தான். 1000 கட்சிகள் பிரிஞ்சாலும் ஒரு எம்ஜிஆர் மட்டும்தான் உருவாக்க முடியும். அப்பேற்பட்ட அதிமுக உருவாக்கின எம்ஜிஆர் 90% இல்லை 99% வந்துட்டாங்கன்னு கூட சொல்லலாம் திமுகலேருந்து. திமுக அழிஞ்சிச்சா? திமுக அழிஞ்சிச்சா? அதிமுக நிற்குது, ஆனால் திமுக அழிஞ்சிச்சா? சொல்லுங்க. யதார்த்தத்தை நம்ம பார்க்கணும். இன்னைக்கு நீங்கள் 90%, 80%, 70% அப்படி ஏலம் விட்டுனே இருக்கலாம். ஆனால் அன்னைக்கு உண்மையிலேயே 99% வந்து அதிமுக பின்னாடி வந்தாங்க. ரெண்டு விஷயம் சொல்றாங்க சார். அதிமுக இப்படியே போனா கட்சி அவ்வளவுதான். அதே போல இந்த கட்சியை எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய பிடிவாதத்தால் அழித்து கொண்டிருக்கிறார். அதிகாரத்துக்கு வராமல் தோல்வி அடையுது. அதனால நாங்க சரியான பாதை எதுவோ தேர்ந்தெடுத்து போறோம்ன்றாங்க அவங்க எல்லாரும். இப்போ திருமாவளவன் எந்த பாதையை தேர்ந்தெடுத்து போனாரு? எதை தேர்ந்தெடுத்து சொல்றேன் இல்ல, நான் உதாரணம் காட்டுறேன். நான் என்ன வாங்க சார், சுயநலத்திற்கு போகிறவர்கள் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிட்டு போவாங்க, அவ்வளவுதான். நீங்க கட்சிக்காக போராடுறது வேற, உள்ளுக்குள்ள இருந்து பேசுறது வேற. மற்றபடி நீங்க முன்னாடியே முடிவு எடுத்துட்டீங்க, ஏதோ ஒரு விஷயத்துல ஆதாயம் கிடைச்சு. என்ன ஆதாயம்? ஒண்ணுமே இல்லையே. அது எந்த ஆதாயம்? ஒரு ஆதாயமும் இல்லையே. என்ன ஆதாயம்? நம்ம உதயநிதியை கேட்டதான் தெரியும் சட்டமன்றத்துல. ஏன்? ஆமா, ஏதோ சோஃபா மாடல் அரசுன்றாரு. என்ன சோஃபா? அது எல்லாருக்கும் அதுதான் சிஎம் சொல்றாரு. இந்த சோஃபா அப்படின்னா என்னன்னே தெரியல எனக்கு. அவர்தான் சொன்னார், பேசுறது அப்படியே சொல்றேன் அதே டவுன்ல. நீங்க ஒண்ணு வேணாம், சோஃபா பர்னிச்சர் அதெல்லாம் வெளியே போய் வியாபாரம் பண்ணுங்கன்றாரு அவரு. ஆமா, வெளியே போய் வியாபாரம் பண்ணுங்கன்றாரு. அவர் வியாபாரம் பண்ணார் போல, அதுதானே சொல்றாரு. அப்போ சொல்லுங்க, அப்பாவை கூட தான் காணும்னாரு. அதையும் ஏற்றுக்குவீங்களா? சொல்லுங்கள், அதையும் ஏற்றுக்குவீங்களா? அப்போ அவர் பேசுனா அரசியல் பேசுறதுக்கு அவர் பேசுவார். ஆனால் யதார்த்தமாக என்ன நடந்துச்சு, என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்போ யார்? அதாவது ஒன்று அந்த ஆன்டி டிஃபெக்ஷன் லாலேயே இருக்குது, அதாவது சோரன் வழக்கிலே இருக்குது, கர்நாடகாவில் சோரன் வழக்கிலே இருக்குது, சீதா சோரன் வழக்கிலே என்ன கொடுத்துருக்காங்க, உச்சநீதிமன்றத்தில் அமர்வே கொடுத்துருக்குது. பிரைபரி இன் எனி ஃபார்ம், அதாவது பொருளாகவோ பணமாகவோ அல்லது பதவியாகவோ நேரடியாகவோ மறைமுகமாக, அவ்வளோ விளக்கம் கொடுத்துருக்காங்க. மறைமுகமாகவோ சட்டமன்றத்தில் ஒரு வாக்களிப்பதற்கோ வாக்களிக்காமல் இருப்பதற்கோ வெளிநடப்பு செய்வதற்கோ கட்சி விதிகளுக்கு மேலே அடுத்தது ஏதாவது கேள்வி கேட்பதற்கோ ஆதாயம் பெற்றால் இது வந்து அண்டர் பிரைபரி, அண்டர் டிஃபெக்ஷன், 3 வருஷம் சிறை தண்டனை அதில் இருக்குது எல்லாமே. இல்லை, அந்த மாதிரி ஒன்றுமே நடக்கலையே. அவங்களா விருப்பப்பட்டு தானே போகிறாங்க அப்படின்றாங்க. எங்க கேட்டால் விருப்பப்பட்டு வராங்க அப்படின்றாரு. விருப்பப்பட்டு வரவங்களை ஏங்க இவர் போய் தேடி போய் பார்த்தாரு வீட்டில்? சார், அது நீங்கள் பழைய ஸ்டோரி சொல்கிறீங்க சார். இப்போ ரிசைன் பண்ணுறவங்க எல்லாம் எடப்பாடி தலைமையை அதிருப்தி ஆகி போகிறாங்க. ஆனால் இப்போ ரிசைன் பண்ணுறவங்க ரிசைன் பண்ணியிருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. உங்களுக்கு தான் டிஃபெக்ஷன்ல வரும். எடப்பாடி தலைமை மேலே அதிருப்தி சார். அது அதிருப்தியில் தானே சார் அங்கே ஆதரிச்சு ஓட்டு போட்டீங்க, அதோட முடிஞ்சு போச்சு. இல்லை இன்னைக்கு எந்த ஆதாயமும் இல்லாம என்ன கேட்குறேன் அது இல்லை சார். சார் நீங்க எடப்பாடி உங்ககிட்ட ஏதாவது ஆதாரம் இருக்கா? இப்போ என்ன ஆதாயம் வாங்கிட்டாங்க? இத முதல்ல சொல்லுங்க. இவங்க எல்லாம் என்ன ஆதாயத்தோட வாங்கிட்டு இத முதல்ல சொல்லுங்க. இப்போ எடப்பாடி சரியில்லைன்னு தானே போய் 13ஆம் தேதி ஆதரிச்சு ஓட்டு போட்டாங்க. அப்புறம் எதுக்கு எடப்பாடி 15 நாள்ல எப்படி எடப்பாடி சரியாயிட்டாரு? இல்ல சார், இன்னைக்கு ராஜினாமா பண்ற அளவுக்கு போறாங்கன்னா இத சொல்லுங்க. எதுக்கு மறுபடியும் வந்தாங்க? ராஜினாமாவுக்கு என்ன ஆதாயம் பெற்றதா சொல்றீங்க? 15 நாள் ஒரு தடவை நீங்க நிலைமையை மாத்தினீங்கன்னா உங்களை நான் என்ன நினைக்கிறது? 15 நாளைக்கு முன்னாடி உங்களுக்கு வில்சனை பிடிக்கும், 15 நாளைக்கு அப்புறம் வில்சனை பிடிக்காது, மறுபடியும் வில்சனை பிடிக்கும்னா புரிஞ்சுக்கோங்க. இல்ல 13ஆம் தேதி விஜய் பிடிக்கும். ஒரு பார்த்து எடப்பாடி எதிர்ப்புல வெளியே. நான் என்ன சொல்றேன், எடப்பாடி நிலைமை அத அவருடைய நிலையில என்னைக்காவது மாறினாரா? எம்ஆர் விஜயபாஸ்கர் இங்க எதுவும் கொடுக்கல சார். இப்போ இவங்களுக்கு எதுவும் கொடுக்கல, அவங்களா தான் போறாங்க. நீங்க சொல்ற எம்ஆர் விஜயபாஸ்கர் நிலைமையில இந்த ஒரு மாசத்துல எத்தனை தடவை மாறி இருக்காரு? முதல்ல விஜய் தெய்வமா தெரிஞ்சாரு, அடுத்தது 15 நாள்ல எடப்பாடி தெய்வமா தெரிஞ்சாரு, இப்போ மறுபடியும் விஜய் தெய்வமா தெரிஞ்சாரு. இப்போ யாருக்கிட்ட மாற்றம் இருக்குது சொல்லுங்க, யதார்த்தமா பேசுங்க. யாருக்கிட்ட மாற்றம் இருக்குது? நீங்க விரும்பின ஆதாயம் கிடைக்கல, அங்க கிடைக்கலன்னு இங்க வந்தீங்க, இங்க கிடைக்கலன்னு மறுபடியும் அங்க போறீங்க. நம்ம என்ன இல்ல, அங்க ஆதாயம் ஒன்றும் கிடைக்கவும் இல்லை, அவங்க ஆதரவு தான் கொடுக்குறாங்க. அதே போல அவங்க கட்சியில சேர்த்து 25 பேர் போகும்போது எல்லா இடத்துலையும் பேச்சு தான். யார் விடுதலை சிறுத்தைகள்லேருந்து ஐயூஎம்எல்லேருந்து என்ன சொன்னாங்க, அவங்க வெளியே இருந்து தான் ஆதரவுன்னு சொன்னாங்க. அப்புறம் என்ன சொன்னாங்க, இந்த மாதிரி டிஃபெக்ஷன் பார்ட்டிங்களுக்கு நீங்கள் என்கரேஜ் பண்ணி அமைச்சர் கொடுக்கக்கூடாது, அமைச்சர் கொடுப்பா நாங்கள் ஆதரவு விளைக்கிறோம், நாங்கள் உள்ள வருவோம் தயாராக இருக்கிறோம்னு அப்புறம் தானே உள்ள வந்தாங்க. இது வெளிப்படையாக எல்லா இடத்தையும் பேசின பேச்சு தானே. அப்போ அமைச்சர் பதவி கிடைச்சிருக்குன்னு தானே நினச்சிது, அது கிடைக்கல. அப்போ தாவையை காப்பாத்துச்சு, இவங்களை நம்ப வேண்டாம் இவங்கள நம்பலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு அவங்க ஐடியா பண்ணாங்க. இவங்க பார்த்தாங்க வேறு வழி இல்லை, அமைச்சர் பதவியும் போயிடும், வேற ஒரு ஆதாயம் மட்டும்தான் கிடைச்சிது. அது வரைக்கும் ஒன்றும் செய்ய முடியாது. அது என்ன ஆதாயம்னா சோஃபா மாடல் ஆதாயம்,
அதனால நம்ம ஏங்க, ஒண்ணும் சோஃபா தெரியாது சோஃபான்றமே அதுல என்ன சார் இருக்கு? என்ன சார். இருக்கு? என்ன இருக்கும்னு நம்மளுக்கு தெரியாது. இல்ல, சோஃபா போறது உட்கார்றதுக்கு போன சோஃபாவை வச்சுக்கிட்டு நம்ம ஏதோ விவாதம் பண்ணிட்டு இருக்கோம். ஆளாளுக்கு சோஃபான்னா என்னன்னே ஒரு விளக்கமா யாரும் சொல்ல எனக்கு மாட்டாங்க. அது தெரில மாதேஷ். ஒரு சீஃப் மினிஸ்டர் வராரு, மாதேஷ் வீட்டுக்கு வராரு, ஒரே மாதிரி சோஃபா மாதேஷ் வீட்டுக்கு போகுது. அடுத்து என்ன செய்கிறாரு, ஒரு 2 மணி நேரம் கழிச்சோ 1 மணி நேரம் கழிச்சோ எங்கள் வீடு எங்கேயோ இருக்குது, எங்கள் வீட்டுக்கு வராரு, அதே மாதிரி சோஃபாக்கள் எங்கள் வீட்டுக்கு போகுது. அதுக்கப்புறம் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா நம்ம கேமராமேன் அவர் எங்கேயோ இருக்கிறாரு வீடு, கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி சோஃபா அவர் வரதுக்கு முன்னாடி அங்கேயும் போகுது. இப்போ இது சந்தேகத்துக்கு இடம் கொடுக்குமா இல்லையா? சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள். இதுக்கு முன்னாடி இது கேள்விப்பட்டிருக்கீங்களா? சரி, எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? உங்களுக்கும் அரசியல் அனுபவம் இருக்குது, எல்லா இடத்துலையும் நீங்களும் விசாரிச்சிருக்கீங்க. குதிரை பேரம் எல்லாமே தெரியும். மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் இல்லை, நரசிம்மராவ் ஆட்சி காலத்திலேயே எப்படி ஜேஎம்எம்லேருந்து குதிரை பேரம் நடந்துச்சு. அதில் அதிகாரத்தில் உட்கார்ற வரைக்கும் அந்த குதிரை பேரம் பேசுனது அது இதுன்றதெல்லாம் பொருந்தும். இன்னைக்கு ஒன்றும் நடக்கலையே. இன்னைக்கு அந்த மாதிரி குதிரை பேரமாக நடந்துட்டு இருக்கு ஏதாவது? இப்போ லேட்டஸ்ட் நியூஸ் எவ்வளோ ஓடி நிற்குது. எது சார்? பாவம் வைகோ சொல்லிட்டாரு மாதிரி. வைகோ என்ன சொல்றாரு? உங்க கட்சி எம்எல்ஏக்களுக்கு நான் பிரச்சாரம் பண்றேன். அது என்ன அர்த்தம்? அது அர்த்தம் என்ன சார்? அவங்க அதுதான் அர்த்தம், வேற என்ன? அவங்க ராஜினாமா பண்ணா அந்த தொகுதி இடைத்தேர்தல் வரும். இது தெரியாது. அந்த அதுதான் குதிரை இந்த ரகசியம் யாருக்கு? ஆமா, 100% வரும்ல. நீங்க ஆசை, பதவி ஆசை காட்டினாலும் அதுதான். பின்ன நீங்க அதை யோசிக்கணும்ல. நாளைக்கு இதுவும் ஒரு வழக்கா மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது இல்லையா? யார் போய் வழக்கு போடுவாங்க சார்? இதெல்லாம் யாருனாலும் வழக்கு போடுவாங்க. நம்ம அதிமுகல ஐயா இன்பதுரை இருக்காரு, பாராளுமன்ற உறுப்பினர். ஒவ்வொரு முறையும் அவர் எந்த விஷயம்னாலும் அவர் வழக்கு போடுறாரு. யாருனாலும் டிடிவி தினகரன் போடலாம், யாருனாலும் பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்க, அரசியல் இருக்கிறவங்க. சார், குதிரை பேரம்ன்ற வார்த்தை அப்புறம் பர்ச்சேஸ்ன்னு இன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி இப்போ பேசியிருக்காரு. என்னங்க 4க்கு ஒரு ராஜினாமா நடந்துனுக்குதுன்னு கேட்குறாரு. பர்ச்சேஸும் குதிரை பேரமும் இதில் எதுலையுமே நாங்கள் சம்மந்தப்படல, அவங்களா விருப்பப்பட்டு வராங்க அப்படின்றது டிவிகேவுடைய வார்த்தையாக இருக்குது. அவங்க வராங்க, அவங்க கட்சிக்கும் பிடிக்கலன்னு வராங்க, திமுகவிலேருந்து கூட வருவாங்க பாருங்க, வரன்னு ரெடியாக இருக்காங்கன்னு திரு நிர்மல்குமார் சொல்கிறாரு, அமைச்சர். இப்போ அந்த 2 பேரும் வரலையே. யார் 2 பேர்? வைகோ கட்சியிலேருந்து மதிமுக கேட்டுக்கொண்டதாக சொல்றாங்க. அதாவது வைகோ சொல்ற வார்த்தை கேட்டுக்கொண்டாங்களாம். அதுதான். அது என்ன அர்த்தம்? அப்போ இப்போ நீங்க கேட்டு ஆனா அவங்க விருப்பப்படல, மற்றவங்க நீங்க கேட்டு விருப்பப்பட்டிருக்காங்க, அதான் அர்த்தம். இது ஓப்பனா தெரிஞ்ச விஷயம் தானே. இது ஒண்ணு இவங்கெல்லாம் போறது சார். விஜயபாஸ்கர், சி விஜயபாஸ்கர், எம்ஆர் விஜயபாஸ்கர், இவங்க எல்லாம் 13ஆம் தேதி ஓட்டு போட்டவங்க தானே மாத்தே. சரி, ஓட்டு போடாதவங்க, எடப்பாடியார் கூட இருந்தவங்க நான் கூட நீங்க எங்களுக்கு அட்ரஸ் இதுதான்றாங்க அவங்க. அவை சண்முகம் சாலை தான் எங்களுக்கு, அதிமுக அலுவலகம் தான், எம்ஜிஆர் மாளிகை தான், இதுதான் எங்க அட்ரஸ், எங்களுக்கு அந்த அட்ரஸ் தான் வேணும் அப்படின்னு இருந்தவங்களை ஏன் தக்க வைக்கல எடப்பாடி பழனிசாமின்னு நான் கேட்குறேன். அங்க எப்படி தக்க வைக்க முடியும்? அங்க நீங்க என்ன வருத்தம் தெரிவிச்சு வந்தீங்களோ அந்த காலம் எடுக்கும். நீங்க என்ன சொல்றீங்க இப்போ? மாவட்ட செயலாளர் நான் இப்ப என்ன சொல்றேன், நீங்க மத்த பூவெல்லாம் எடுத்து மாலை கட்டினீங்கன்னா அது சரியா அந்த மாலை கரெக்ட்டா வந்து அவங்கள விரட்டிடலான்றீங்களா? நியாயம்ன்றீங்களா? இப்போ மாத்த சொல்லிட்டோம், போட்ட மாவட்ட செயலாளர் அவங்கள அனுப்பிடணும் சார், அதுதான் நியாயம் சார். அவங்கள வீட்டுக்கு அனுப்பிடணும் சார். அவங்கலாம் சபார்டினேட்டா இருந்தவங்க. சபார்டினேட்டா? என்னங்க முன்னாள் அமைச்சரா இருந்தவர்? இல்ல சார், நான் அது சொல்றேன். பாராளுமன்ற உறுப்பினர், புதுசா நியமிக்கப்பட்ட மாவட்ட செயலாளர்கள், அவங்களுக்கு கீழ வேலை செஞ்சவங்க இருந்தவர். பசுபதி இருந்தாரு, பழனிவேல் இருக்காரு. இன்னைக்கு விஜயபாஸ்கர் இடத்துல புதுக்கோட்டையில பழனிவேல், எல்லாம் பெரிய பெரிய ஆளுங்களை மாறி மாறி போட்டு வச்சிருக்காங்க. அவங்க இந்த 15 நாளும் உழைச்சி அவங்க அந்த எல்லா தொண்டர்களையும் கட்டுக்கோப்பட வச்சிருக்காங்க. இப்போ இவங்க வந்தோடனே அவங்களை நீங்கள் கிளம்புங்கன்னு சொல்லிடுதா? அதை விட என்னன்னா டைம் எடுத்து என்ன செய்கிறார் எடப்பாடியார், ஐயா இருங்க கொஞ்சம் பொறுமையாக இருங்க அப்படின்னு சொல்லி இப்போ என்ன செய்கிறாரு, சீனியர் போஸ்ட்டு மாநில லெவலில், மாவட்ட லெவல் இல்லாமல் உங்களை மாநில லெவலில் போட்டு ஒரு கௌரவப்படுத்துகிறாரு. இந்த விஷயமும் என்னென்னா இன்னும் கொஞ்ச நாள் கொஞ்சம் அந்த புண்ணு ஆறட்டும். கொஞ்சம் ஆறும்போது அதை ஒருவேளை பிரித்து, இப்போ 4 சட்டமன்றத்துக்கு 6 சட்டமன்றத்துக்கு ஒரு மாவட்ட செயலர் இருப்பார், அதை 3 ஆக்கலாம். இல்லை நாளைக்கு கொஞ்சம் காயம் ஆறிச்சுன்னா ஒரு 2 ஆக்கி அதை பிரித்து கொடுக்கலாம். இதுதானே மாத்தேஷ் டைமு. ஒரு தலைவர் எப்படி ஆளுமை செய்ய முடியும்? இந்த மாதிரி தான் நீங்கள் வரீங்க, பெருந்தன்மையோடு மன்னிப்பு தெரிவித்து வரீங்க, வாங்க ஏற்றுக்கிறேன், நான் எல்லாருக்கும் நான் லெட்டர் கொடுத்துட்றேன், சபாநாயகர்கிட்ட லெட்டர் கொடுத்துறேன், இவங்க மேலே நடவடிக்கை எடுக்க வேணாங்க, விட்டுருங்க, பரவாயில்லைங்க, எடுத்துடுறேன், கொஞ்சம் இருங்க, கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இதுதானே செய்ய முடியும் ஒரு தலைவர். இதுக்கு மேலே எப்படி வளைஞ்சு கொடுக்க முடியும் ஒரு தலைவர் சொல்லுங்கள்? அப்போது இவர் வந்த உடனே அவங்களெல்லாம் மாற்றிட்டா நாளைக்கு கேடர்ஸ் நம்புவாங்களா? இன்றைக்கி அவங்களும் வார்த்தையை விட்டுருப்பாங்க, இவங்க பேசுன மாதிரி அவங்களும் வார்த்தையை விட்டுருப்பாங்க. இப்போ அந்த வார்த்தையை எப்படி செரிக்கிறது? இவங்க வந்த உடனே அவங்கள அனுப்பிட்டா அவங்க நம்பிக்கை எப்படி இருக்கும் அவங்களுக்கு? அப்போ யோசிச்சு பாருங்கள். இதெல்லாம் தான். அதனால் இதெல்லாம் எடப்பாடியார் யோசிக்கிறாரு. அதாவது அவர் யாரையும் வேண்டான்னு ஒரு ஆள் கூட சொல்ல மாட்டார். அவர்
நீங்கள் வரீங்களா வாங்க. அவர் எதுக்காக அவர் வந்து அந்த மன்னிப்பு கடிதத்தை ஏற்றுக்கினார் சொல்லுங்கள்? கடைசி நாள் ஏற்றுக்க வேண்டிய அவசியம் தான். அவங்கள டிஸ்குவாலிஃபை பண்ணியிருக்கலாம்ல, அதுதான் மனுவும் கொடுத்தாச்சு. ஏற்றுக்க வேண்டிய அவசியம் என்ன சொல்லுங்கள்? இத்தனைக்கும் எல்லாம் பேசியாச்சு, இஷ்டத்துக்கு அவரை பற்றி பேசிட்டாங்க. இப்போ சி வி சண்முகம்லாம் இஷ்டத்துக்கு பேசிட்டார். என்னென்ன பேசுவோம், ஒரு தலைவரை வந்து தன்னுடைய தலைவர் எப்படி பேச முடியாது அப்படியெல்லாம் கூட இஷ்டத்துக்கு பேசிட்டார். அப்படி இருந்தோம் அவர் ஓகே அவங்க மேலே நடவடிக்கை எடுக்க வேணாம் லெட்டர் கொடுத்துட்டாரா இல்லையா? அப்போ அதை யோசிக்கிறீங்களா? அது தெரியும் சபாநாயகர் கேட்குறாரு சி வி சண்முகம் வந்திருக்காரான்னு, அது கூட அவர் போல. அப்படி இருந்தோம் லெட்டர் கொடுத்து ஏற்றுக்க வச்சிட்டார் இல்லையா? அப்போ நீங்கள் வந்தோடனே எனக்கு எல்லாத்தையும் திருப்பி கொடுத்து அவங்களாம் விரட்டி விட்ருங்க, எங்களை யார் யார் திட்டினாங்களோ அவங்களெல்லாம் இறக்கிடுங்கன்னா எப்படி முடியும்? நடைமுறைக்கு சாத்தியமா? இந்த மாத்தேஷ் இந்த மாதிரி செய்ய முடியுமா அந்த பொறுப்பில் இருந்தால்? அப்போது நீங்கள் எடப்பாடி நிலைமையில இருந்து நம்ம பார்க்கணும். ரைட். டிவிக்கே என்ன நினைக்குது சார்? திரு விஜய், ஆதவ் அர்ஜுனா, புஷி ஆனந்த் வர்றவங்களெல்லாம் சேர்த்துக்கிறாங்க, என்ன நடக்குது? அவங்க என்ன மனநிலையில் இருக்கிறதா? இந்த செயல்பாடு அவங்க செய்யக்கூடியதை எப்படி பார்க்குறீங்க? இதில் தான் என்னென்னா தாவேக்காக்கு எந்த அளவுக்கு மைனஸ் ஆகுமோன்னு எனக்கு அதே ஒரு அச்சயமாக இருக்குது. அவங்க எதுவும் மைனஸ் ஆகல, எல்லாம் ப்ளஸ் ஆன மாதிரி தெரியுது. இல்லை ப்ளஸ் திமுக மொத்தமாக உடஞ்சி எல்லாம் உள்ளே போயிட்டாங்க அந்த அலைன்ஸில் இருந்து. பாட்டு ஒன்றும் இல்லை, நம்ம இப்படி தான் நம்ம தேர்தலுக்கு முன்னாடி ஒன்றும் வேணாம், நம்மளே எவ்வளோ தூரம் விவாதிச்சிருக்கோம். திமுக கூட்டணி எவ்வளோ ஸ்ட்ராங்கான கூட்டணி, கொள்கை கூட்டணி. 23% வித்தியாசம் எதிர்கட்சிக்கும் அவங்களுக்கும். 2019 தேர்தல் அவங்க 53, இவங்க 45 தான். கிட்டத்தட்ட 23% மேலே வித்தியாசம். அப்படி இருக்கும்போது அந்த கூட்டணி அப்படியே வெற்றி ஃபார்முலா ஓடுது. 40 தொடர்ச்சியாக இருந்தாச்சு. இப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி 2024 அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிற கூட்டணி இது சந்தர்ப்பவாத கூட்டணி, இப்படி தான் நம்ம சொன்னோம். ஆனால் இந்த கூட்டணி எப்படி தோத்துச்சு? அப்போது வெறும் கூட்டணி மட்டுமோ இல்லைன்னா ஆள் சேர்க்கை மட்டுமோ ஒரு கட்சிக்கு அடையாளம் கிடையாது, பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது. அடுத்தது ஏற்கனவே கட்சிக்கு உழைச்சவங்க கிட்ட அதிருப்தி வரும். இப்போ ஒரு செங்கோட்டையன் வந்தால் விஜய் ரசிகர்கள் தாங்கிக்குவாங்க, இல்லைன்னா ஒரு விஎஸ் பாபு வந்தால் தாங்கிக்குவாங்க. 1000 செங்கோட்டையன்கள் வந்து அவங்க என்னங்க செய்வாங்க? அப்போ இவ்வளோ நாள் நாங்கள் அவருக்கு கொடி பிடிச்சி அவர் டிக்கெட்டை நாங்கள் விற்று மொத்தமாக வாங்கி அவர் படத்தை ஓட வச்சு நாங்கள் அவ்வளோ வியர்வை சிந்தினவங்க இன்னைக்கு எங்கள் இடத்த நிரப்புறதுக்கு லட்சக்கணக்கில் வந்துருவாங்க, கோடிக்கணக்கில் வந்துருவாங்கன்னா எப்படி ஏற்றுக்குவாங்க? இது ரிவர்ஸ் ஆகுமா இல்லையா? ஒன்று அது ஒன்று. இன்னொன்று, இந்த 2 கரைப்படாத கரங்களாக தூய சக்தியாக நாங்கள் இருக்கணும்னு தான் நாங்கள் வந்தாங்க. 2த்துக்கும் மாற்றுங்க. ஒன்று தீய சக்தி, ஒன்று ஊழல் சக்தி. தீய சக்தி கூட்டணியிலேருந்து வாங்க, ஊழல் சக்தி கட்சியிலேருந்தே வாங்கன்னா அப்புறம் நீங்கள் எந்த சக்தி? இதை யோசிக்க மாட்டாங்க. அப்போ ஒருவேளை தூய்மைப்படுத்துற சக்தியா இருக்கு இது. வாஷிங் மிஷின் வச்சுட்டு அதுதான் சொல்றேன். அப்போ என்னன்னா மிகப்பெரிய அதிருப்தி, மிகப்பெரிய ரிவர்ஸ் இதுல நடக்கும். ஒன்று, ரசிகர்களை இவங்க காப்பாற்றணும்னா வந்து சேர்ந்தவங்களை கொஞ்சம் ஏமாற்ற வேண்டியது இருக்கும். வந்து சேர்ந்தவங்களை காப்பாற்றணும்னு நினைச்சா ரசிகர்களை ஏமாற்ற வேண்டியது இருக்கும். ஏதாவது ஒரு பக்கம் மிகப்பெரிய அதிருப்தி நிலவும், அது டபுள் பங்கா வெடிக்கும் அடுத்த எலெக்ஷன்ல. அது வந்து தாவேக்காக மைனஸ். அது என்னவோ கிரெடிட்டாக நினச்சிக்கிறாங்க. அதில் தான் எனக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு. என்னென்னா விஜய் அந்த கட்சி யாருங்க முகம்? விஜய் மட்டும்தாங்க. கொடி இடி எல்லாம் விட்டுருங்க. இப்போ அதிமுக திமுக சித்தாந்தம் இருக்கும், கொள்கை இருக்கும், தலைவரும் முக்கியம், கொடியும் முக்கியம், கட்சியும் முக்கியம். சில பேர் சொல்லுவான் நான் திமுக, ஏங்க அது யார் வேணால் தலைவராக வரட்டுங்க, நான் திமுகங்க இதுதான் சொல்லுவான். விஜய் கட்சியில் இந்த மாதிரி சொல்ல முடியுமா? யாருன்னா தலைவராக வரட்டுங்க நான் தாவேக்கா தான் சொல்லுவானா? தாவேக்காக நான் விஜய் தான், எனக்கு விஜய் அதுதானே சொல்லுவான். அவர் தானே முகம், அந்த விஜய் ரசிகர்கள் தானே. அப்போ அந்த இடத்துல ஆதவ் என்ன யோசிக்கிறாரோ, இந்த மாதிரி போட்டி போட்டுன்னு சேர்க்குறாரு போது ஏற்கனவே தேர்தல் முடிஞ்சோன்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க தெரியுமா? என்ன சார்? நாங்கள் வந்து தெலுங்கு தேசம் கட்சி மாதிரி என்டி ராமாராவ் மாதிரி தலைவர் இருந்தார். அப்போ என்டி ராமாராவ் மாதிரினா சந்திரபாபு நாயுடு யார்? அவர் வல்லமையோட ஆதிக்கத்தோடு இருக்கும்போதே கட்சி சந்திரபாபு நாயுடு கையில் போச்சு. அப்போது தனக்குன்னு ஒரு பேக்ரவுண்டை உருவாக்குறாரா யாரு? ஆதவ். அந்த ஒரு ஏன்னா எது கேட்டாலும் அவர் தான் பதில் சொல்றாரு. இல்ல இல்ல இதுல வர்றவங்க எல்லாம் சேர்த்துக்கிற விருப்பம் திரு விஜய் அவர்கள் அனுமதியோடு தான் இதெல்லாம் நடக்கும்ல. அப்போ அப்படிதான் என்டி ராமாராவ் அனுமதியோடு தான் சந்திரபாபு நாயுடு நடந்துச்சு. அதுக்கு என்ன பண்ண முடியும்? அதுக்கு சொல்ல நான் இந்த எண்ணம் இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு சேச்சுரேட்டட் பாயிண்ட்ல இருக்கிறாங்க அவங்க. சரி சில பேர் வந்தாங்கன்னா சேர்த்தாங்கன்னா ரைட்டு, எல்லாரையும் நாங்கள் சேர்த்துக்குவோம், யார் வந்தாலும் சேர்த்துக்குவோம், நாங்கள் முன்கதவு இல்லைன்னா பின்கதவு திறந்து விட்றோம், லைனில் நில்லுங்க எல்லாரும் பொதுக்கூட்டம் மாதிரி. இது எப்படி இது நடக்கிற நடைமுறை சாத்தியமாக? இது யோசிச்சு பாருங்கள். இன்னொரு பக்கம் என்னென்னா வரப்போது உள்ளாட்சி தேர்தல்.
உள்ளாட்சி தேர்தல் வந்து ஆளுங்கட்சி தான் நடத்தும். அதான் தெரியும், மாநில தேர்தல் ஆணையம் தான். அப்போ ஆளுங்கட்சியின் ஆதிக்கம் தான் இருக்கும். அது அதிமுக இருந்தாலும் திமுக இருந்தாலும் நம்ம பார்த்துக்கிறோம் கடந்த காலத்தில் எப்படி நடக்கும் உள்ளாட்சி தேர்தல்னு. அப்போது 5 வருஷம் நாங்கள் பதிவில் இல்லாமல் இருக்கிறோம். அதிமுகவில் இருக்கிற சில பேர் சுயநலவாதிகள் என்னென்னா 5 வருஷத்துக்கு மேலே பதிவில் இல்லாமல் அதிமுகவில் இருந்தது கிடையாது. திமுகவில் இருந்துக்கிறாங்க 10 வருஷம் கூட, அதிமுக இருந்து. அப்போ அவங்களுக்கு வந்து ஆஹா நம்ம பதிவில் இல்லையே, ஏதாவது ஒரு வழியில் சம்பாதிக்கணுமே, ஏதாவது ஒன்று செய்யணுமே அப்படின்ற எண்ணம் இருக்கும். வரப்போது உள்ளாட்சி தேர்தல், இருக்கிற கட்சி புது கட்சி, அதில் நிறைய பேர் இருக்க மாட்டாங்க. வெறும் எல்லாமே வந்து மெய்டன் ரசிகர்கள் தான், அவங்க அரசியல்வாதிகள் பெருசாக கிடையாது. அதனால் நம்ம வந்துடலாம், நம்மளும் ஒரு செங்கோட்டைனா மாறிடலாம். இந்த எண்ணம் நிறைய பேருக்கு வரும். நம்மளும் ஒரு ரஞ்சித் குமாராக மாறிடலாம், இந்த எண்ணம் நிறைய பேருக்கு வரும். அந்த நப்ப ஆசையில் சிலர் போகிறாங்க, இல்லைன்னு சொல்ல, அவங்க போகிறாங்க. ஆனால் அது ரிசல்ட் கொடுக்குமான்றது தெரியாது. அது தாவேக்காக்கு ரிவர்ஸ் அடித்தாலும் அடிக்கலாம். ஏன்னா எவ்வளவு எதிர்பார்க்குறாங்களோ அந்த இளைஞர்களும் ஜென்சி பழக்கப்பட்டாலுமோ அதே மாதிரி அது நடக்கலை அப்படின்னா எதிர்ப்பு 2 மடங்காக இருக்கும் அவங்க கிட்டேருந்து. அதை தாவேக்கா எதிர்பார்க்க வேண்டியது இருக்கும். ரொம்ப முக்கியமான கேள்வி சார். இந்த குதிரை பேரத்தால் ஏதேனும் சிக்கல்கள் வரப்போதா என்ன? ஏதாவது சிக்கல்கள் இருக்கா என்ன? அதாவது நிச்சயமாக வாய்ப்பு இருக்கிறது. எந்த விதத்தில் வாய்ப்பு இருக்கிறதுனா 2-3 விஷயத்தில் ஒன்று சொல்லலாம். முதல் விஷயம் என்னென்னா, ஒரு ஸ்வானின் சீஃப் மினிஸ்டர் 12ஆம் தேதி 10ஆம் தேதி அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கிறாங்க. 12ஆம் தேதி சபாநாயகரை தேர்ந்தெடுக்கிறாங்க. 13ஆம் தேதி நம்பிக்கை கோரும் தீர்மானத்துக்கு வரைக்கும் பெரிய அளவில் அவர் வந்து ஈடுபடக்கூடாது. லெவல் பிளேயிங் ஃபீல்டாக தான் அவர் இருக்கணும். அந்த நேரத்தில் ஒரு ரிபல் குரூப்பை அவர் எதற்காக போய் பார்த்தார். இது ஒரு வேளை நாளைக்கு விளக்கம் கொடுக்க வேண்டிய இடத்துல இருந்தாலும் இருக்கலாம், சொல்ல முடியாது. இது ஒன்று. 2வது விஷயம், நீங்கள் ரொம்ப முக்கியமான விஷயம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போது இந்த 4 பேர் ராஜினாமா பண்ணாங்க. 4 பேர் ராஜினாமா பண்ணாங்கன்னா உடனடியாக ஏற்றுக்கிட்டு மேலே கீழே ஏற்றாச்சு சபாநாயகர், மேலே போய் அவங்க 4 பேரும் இது பண்ணுறாங்க, கட்சியில் சேர்க்குறாங்க. இது எந்த ஆசை வார்த்தை கூறி சேர்ந்தது? 2வது விஷயம். 3வது விஷயம் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், அவர்களுக்கே ஒருவேளை சீட்டு கொடுக்கப்பட்டால் இப்போ மறுபடியும் ஆமாம் அது ஆதாயம், அது ஆதாய கணக்கில் தான் வரும். ஓகே. அப்போது இதுவும் குதிரை பேரத்து கணக்கில் தானே வரும். அப்போது இதெல்லாம் நாளைக்கு என்கொயரி இருக்க வாய்ப்பு இருக்கிறது. இன்றைக்கி ஐயா வைகோ சொன்னதும் நாளைக்கு அதுவும் வந்து நாளைக்கு விசாரணைக்கோ விமர்சனத்துக்கோ உள்ளாகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அவரே எழுக்கிறீங்க நாளைக்கு இந்த 2 பேர் சொல்லிட்டாங்கன்னா, எந்த 2 பேர் எங்களை கம்பல் பண்ணாங்கன்னு, அதான் வைகோ அவர்கள் முடியாதுன்னு சொல்லிட்டதாக சொல்லிட்டார்ல, நேற்றே முடிஞ்சிச்சு. எங்களை கம்பல் பண்ணாங்க, நாங்கள் முடியாதுன்னோம். கம்பல் பண்ண முயற்சி பண்ண ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காரு திரு விஜய் அவர்கள். சார் அவங்க சொல்கிற வார்த்தை நம்மளுக்கு தெரியாதுல்ல. நாளைக்கு என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியாது. அந்த 2 பேர் ஆமாம், சீர்காழியும் நம்ம கடைநல்லூரும் என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியாதுல்ல. நாளைக்கு அதே மாதிரி அவங்களும் சொன்னாங்கன்னா யாருக்கு தெரியும்? எங்களை இது பண்ண வற்புறுத்துனாங்கன்னு சொன்னாங்கன்னா யாருக்கு தெரியும்? அதனால் எதுனாலும் வாய்ப்பு இருக்குது. அதாவது யாருமே ஒன்று மாற்றி, இப்போ அவங்க வந்து என்ன தூய வேலை செய்யணும், நான் மக்களுக்காக சேவை செய்ய முடியல, என்னால் காமராஜர் ஆட்சியை கொண்டு வர முடியல, அதனால் விஜயை பார்த்து நாங்கள் வரேன்னு போகிறாங்க. எல்லாருக்கும் தெரியும் ஏதோ ஒரு ஆதாயத்துக்கு போகிறாங்க. அந்த ஆதாயத்தை அக்செப்ட் பண்ணக்கூடிய இடத்துல எதற்காக விஜய் அந்த களங்கத்தை சுமக்கிறாருன்னு தான் நான் கேள்வி. அதுதான், அது அவசரப்பட்டு எதற்காக சுமக்கிறார்? நான் தூய ஆட்சியை கொடுப்பேன், அந்த தோற்றத்தை உருவாக்கியிருக்காரு, எல்லா பக்கமும் உருவாக்கிறார். நிர்வாக தவறுகள் நிறைய இருக்குது, ஆனால் முயற்சி செய்கிறாருன்னு நமக்கு தெரியுது, ஏதோ ஒரு வகையில் முயற்சி செய்கிறார். ஆனால் இந்த மாதிரி ஒரு மாஸ் பிராக்டிஸை கொண்டு வரும்போது மிகப்பெரிய கரை அவர் மேலே படியுதா இல்லையா? அது யார் மாற்ற முடியும்? அது மாற்றவே முடியாத. நாளைக்கு இது என்கொயரின்னு வந்துச்சுன்னா, ஏன்னா தமிழ்நாட்டில் இந்த மாதிரி நடந்ததே கிடையாது எந்த காலத்துலையும். சரி, ஒன்று வேணாம், 2017 ஒரே ஒரு விஷயத்துக்கும் ஜெயலலிதா அம்மா இறந்துட்டாங்க. ஒரு பேச்சு ஒன்று வந்துச்சு தெரியுமா? ஸ்டாலின்கிட்ட போய் சில பேர் சொன்னாங்க, அதிமுகன்னு சில பேர் வரேன்றாங்க, நீங்கள் ஆட்சி அமைக்கலான்னு. அப்போ எல்லாம் பெருமையாக சொல்லிக்கினாங்க தெரியுமா? அது உண்மை இருக்குதோ இல்லையோ, ஆனால் ஸ்டாலின் எங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிது, அப்பவும் புறவாசல் வழியாக நான் ஆட்சிக்கு வர விரும்பலை அப்படின்னு ஸ்டாலின் சொன்னார்னு வந்துச்சு. அதுதான் தமிழ்நாட்டில் முன்னுதாரணம். நடுவில் இடையில் வந்து கட்சியிலேருந்து வேலைக்கு வாங்கியிருப்பாங்க, அது மாறி இருப்பாங்க, அது வேறு விஷயம். வாக்கெடுப்புக்காக ஆட்சியை நிரூபிக்கிறதுக்காக அந்த சூழ்நிலையில் குதிரை பேர் நடந்தது எங்கேயுமே சொல்ல முடியாது. இதுதான் தமிழ்நாட்டில் முதல் தடவை இந்த மாதிரி நடந்திருக்குதான்னு ஒரு சந்தேகம் வருது. அப்போ நாளைக்கு இதுவே வந்து இந்த வழக்கு வரக்கூடிய வாய்ப்பும் இருக்குதா? என்ன ஆபத்தா? என்ன ஆட்சிக்கு ஏதாவது சிக்கல் வருமா? என்ன ஆட்சிக்கு சிக்கல் வரும்னு யாருமே சொல்ல முடியாது. இப்போது அந்த ஜன்கன் முக்தி மோர்ச்சா வந்து அந்த 4 பேர் ஆதரிச்சாங்க. அன்றைக்கி நரசிம்மராவ் ஆட்சிக்கு ஆபத்தாக வந்துச்சு. கடைசியில் வழக்கில் என்ன ஆச்சுன்னா 3 வருஷம் சிறை தண்டனை, 1 லட்ச ரூபா அபராதம் நரசிம்மராவுக்கும் பூட்டா சிங்க்கும். அதுக்கப்புறம் அப்பீலில் போய் தான் அவங்க விடுதலையாகி வந்தாங்க. யாராவது எதிர்பார்த்தாங்களா? வினதுக்கு முன்னாடி ஒன்றும் வேணாம், நீங்கள் மே 4ஆம் தேதி ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடி நம்ம உட்காந்து பேட்டி கொடுத்துருக்குறோம்,
அப்போ மாதேஷ் என்கிட்ட கேள்வி கேட்டார்னு வச்சுக்கல, நான் கேட்டேன்னா விடுதலை சிறுத்தைகள் ஆர்எஸ்எஸ்ஸின் செல்ல பிள்ளை என்று சொல்லக்கூடிய தாவேக்காவை ஆதரிப்பார்களா, விஜய் ஆதரிப்பாங்க கேட்டிருந்தா என்ன சொல்லியிருப்பீங்க நீங்கள்? என்ன சார் இப்படி பேசுறீங்க? சொல்லியிருப்பீங்களா இல்லையா? 6ஆம் தேதி ஆதரிச்சாங்களா? அதனால் எதுவுமே நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாதது கிடையாது. ஆனால் இதில் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, அதிமுகன்ற கட்சி கண்டிப்பாக அழியாது. அடுத்தது மறுபடியும் வீறு கொண்டு எழும். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுகவும் அழியாது, அதிமுகவும் அழியாது. சரி, இதை வந்து சஸ்டைனபிலிட்டி தான் முக்கியம். தாவேக்கா இன்றைக்கி வந்து 108 தான் சார் ஜெயிச்சிருக்குது. நீங்கள் வந்து பெரிய செல்வாக்கு கிடையாது. நீங்கள் 67 77 கம்பேர் பண்ணவே முடியாது. 77லலாம் எம்ஜிஆர் 130 தொகுதி இல்லை. அதனால் நீங்கள் அதை கம்பேர் பண்ணவே முடியாது. 108ன்னு இது வரைக்கும் தமிழ்நாட்டில் வந்ததே கிடையாது. திமுக 2006 வந்துச்சுனாலும் திமுக கூட்டணி 150 இடம். ஆமாம், சும்மா கிடையாது. திமுக மட்டும்தான் 96, காங்கிரஸ் 34, அப்போ பாட்டாளி மக்கள் கட்சி 18, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் 9, அப்புறம் கம்யூனிஸ்ட் 6, எல்லாமே சேர்த்தாலும் அவங்களுக்கு 140 150 இடம் வந்தாங்க. அதனால் மைனாரிட்டின்றது இந்த முறை தான். இத்தனைக்கு இன்னைக்கு வரைக்கும் இது மைனாரிட்டி ஆட்சி தான், மெஜாரிட்டி ஆட்சி கிடையாது. ஏன்னா விடுதலை சிறுத்தைகளும் ஐயுஎம்எல் தான் கூட்டணியில் இருக்காங்க. கம்யூனிஸ்ட்டு வெளியே தான் ஆதரிக்கிறாங்க. மொத்தம் 116 சீட்டு தான் இருக்குது அவங்களுக்கு. இது ஒரு சோதனையான காலகட்டம். அடுத்தது 15 வருஷம் ஆட்சியில் தொடர்ந்து இருந்த மம்தா பானர்ஜி, ஜெயலலிதாவுக்கு அப்புறம் இரும்பு பெண்மணின்னு சொல்லப்பட்ட ஒரு தோல்வியிலே எவ்வளோ ஆட்டம் சார். ஆனால் 10 தோல்வி அடைஞ்ச பிறகும் எடப்பாடி பழனிசாமி அந்த ஆளுமை இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு நிற்குது இல்லை அந்த கட்சி. அதை பார்த்துக்கோங்க. அப்போது எவ்வளோ பெரிய இது. இன்னைக்கு வரைக்கும் அந்த 25 எம்எல்ஏல ஒரு எம்எல்ஏ தாவேக்கா கட்சிக்கு தான் சார். 25 பேர் அவருக்கு ஆதரிச்சு ஓட்டு போட்டாங்களே, ஒரு எம்எல்ஏ, ஒரு சிங்கிள் எம்எல்ஏ இன்னைக்கு தாவேக்காக கிடைச்சிருக்குதா? கிடைக்கல, ஃபெயிலியர் தானே அது. நீங்கள் 6 பேர்னா கூட ராஜினாமா தானே பண்ணுறாங்க. அவங்களால எம்எல்ஏவாக போக முடியல. அது எடப்பாடியாருக்கு எவ்வளோ பெரிய வெற்றி. அடுத்தது 10 தோல்வியிலையும் எடப்பாடியார்கிட்ட கூட்டணி இருக்குது, ஒத்த தோல்வியிலே திமுக கிட்ட கூட்டணியே இல்லை. பார்க்கலாம் சார் என்ன நடக்குது அப்படின்னு. நிறைய விஷயங்கள் நீங்கள் சொல்லியிருக்கீங்க, மக்கள்கிட்ட கொடுப்போம். நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசுறதுக்கு நன்றி பொன் வில்சன் சார்.